அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. நம்ம ஆராதிக்கிற தேவன் நல்லவர். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க? சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. நம் தேவன் நல்லவர். ஆமென். ரைட். இந்த நாளிலும் கூட சிலுவையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். சிலுவைக்கு முன்பாக ஒரு ஸ்தலம் இருக்கிறது. அந்த ஸ்தலத்தினுடைய பெயர் கெத்செமனே. நன்றாக கவனியுங்கள். ஒரு சிலுவை எப்படி முக்கியமோ அதை போல கெத்செமனே என்கிற அந்த தோட்டம் மிகவும் முக்கிய வாய்ந்ததாக இருக்கிறது. என்ன காரணம்? சிலுவையில் ஆண்டவர் பாடுபட்டார். ஆனா அதே போல அதே பாடு எங்க படுகிறார் அப்படின்னா கெத்செமனே என்கிற தோட்டத்தில் படுகிறது நீங்க பார்க்க முடியும். சோ எந்த அளவுக்கு சிலுவை நம்முடைய வாழ்க்கையில் முக்கியமா இருக்கிறதோ அதே போல கெத்செமனே என்கிற அந்த தோட்டம் நமக்கு மிகவும் முக்கியம் வாய்ந்ததா இருக்கிறது. அப்படி அங்க என்ன நடந்தது? வேதத்தில் நீங்க வாசிக்கும் போது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் 36வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அப்பொழுது இயேசு அவர்களோடு கெத்செமனே என்னப்பட்ட இடத்திற்கு வந்து சீசர்களை நோக்கி நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி பேதுருவையும் செபெதேயாவின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு துக்கம் அடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்பொழுது அவர் என் ஆத்துமா மரணத்திற்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. நீங்கள் இங்கே தங்கி என்னோடு கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து என் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். நன்றாக கவனியுங்கள். இந்த கெத்செமனே என்கிற அந்த தோட்டத்தில் ஆண்டவர் என்ன செய்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது? அவர் ஜெபம் பண்ணினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த இடத்தில் நீங்க நல்லா கவனித்து பார்ப்பீங்க அப்படின்னா 3 முறை அவர் ஜெபித்தார். எத்தனை முறை ஜெபம் பண்ணாருங்க? 3 முறை ஜெபித்தார். இந்த கெத்செமனே என்றால் அழுத்தம் அல்லது ஆயில் பிரஷ் அப்படின்னு அர்த்தம். செக்குல ஒரு பிரஷ். அப்ப நல்ல கவனிங்க. இந்த கெத்செமனே என்கிற இடத்தில் ஆண்டவர் ஏன் ஜெபித்தார்? இந்த பகுதியில் 2 காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. இன்னொரு வசனத்தை வாசிப்போமா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 44வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் வியாகுலப்பட்டு எப்படி ஜெபம் பண்ணினார்? அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் எங்க விழுந்ததா? தரையிலே விழுந்தது. வியர்வை பெருந்துளிகளாய் எப்படி மாறுச்சு? இரத்தமா மாறுச்சு. இப்ப நமக்கு இயல்பாகவே ஒரு பிரஷர் அதிகமாயிருச்சு அப்படின்னா நம்முடைய சரீரத்தில் என்ன உண்டாகும்? வியர்வை
உடம்பெல்லாம் வேர்க்க ஆரம்பிச்சிரும், நம்மளை அறியாமலேயே ஒரு அழுத்தம் உண்டாயிரும்ல. நல்ல கவனிங்க, அவர் எந்த அளவுக்கு அழுத்தம் அடைந்திருந்தா வேதம் சொல்லுகிறது அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளியாய் வந்துச்சான். Glory to God. அவருடைய வேர்வை எப்படி வந்துச்சுங்க? இரத்தத்தின் பெருந்துளிகளாய் என்னப்பட்டது? அங்கே சிந்தப்படுகிறது. இதற்கு என்ன காரணம்? ஏன் அவர் வியாகுலப்பட்டார்? ஏன்? அந்த வார்த்தையை மறுபடியும் வாசிக்கலாமா? துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் வியாகுலப்படவும் துக்கப்படவும் தொடங்கினதுனால அங்க அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, என் ஆத்துமா மரணத்திற்கு ஏதுவான துக்கம் கொண்டிருந்தது. நல்ல கவனிக்கணும். ஏன் அவர் துக்கம் கொண்டார்? ஏன் அவர் வியாகுலப்பட்டார்? வார்த்தை சொல்லுகிறது, எபிரேயருக்கு நிருபம் 5வது அதிகாரம் 7வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, மாமிசத்தில் இருந்த நாட்களில், எப்போ? மாமிசத்தில் இருந்த நாட்களில் மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லவரை நோக்கி ஆண்டவர் என்ன செய்தாரா? கூப்பிட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மரணத்தை பார்த்து பயந்து கூப்பிடலங்க. வேதம் சொல்லுகிறது மரணத்தினின்று ரட்சிக்க வல்லவரை நோக்கி அவர் கூப்பிட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி அவருக்கு என்ன துக்கம் வந்துச்சு? அவர் வியாகுலப்பட காரணம் என்ன அப்படின்னு நீங்க கேட்பீங்க. அப்படின்னா ஒரே ஒரு மனிதனுடைய மீறுதலின் நிமித்தம் இந்த முழு உலகமும் மனித குலமும் என்ன உண்டாயிற்று அப்படின்னா பாவத்திற்கு உட்பட்டது. பாவத்திற்கு உட்பட்டிருந்த மனிதன் தேவனுடைய ஆளுகையில் இருந்து அவன் வெளியேற்றப்பட்டபடியினால அவனுடைய வாழ்க்கையில் கஷ்டங்களும் பாடுகளும் உபத்திரவங்களும் கடந்து வர தொடங்கினது. அவன் பாடுபடவும் கஷ்டப்படவும் வேதனை அடைகிறதை கர்த்தர் கண்டு இப்ப என்ன செய்கிறார் அப்படின்னா இந்த முழு மனுகுலத்தையும் மறுபடியும் மீட்டு கொள்ள வேண்டும் என்கிறது என் தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. நல்ல கவனிங்க, ஏன் அவர் துக்கம் கொண்டார் அப்படின்னா இந்த பகுதியில் நீங்க பார்க்கும்போது ஆண்டவர் தன்னுடைய எல்லா ஊழியத்தையும் நிறைவு செய்துட்டு அவர் எங்க வருகிறார்? கெத்செமனே என்கிற இடத்திற்கு வருகிறார். அவர் ஏற்கனவே அநேக முறை இந்த இடத்திற்கு ஆண்டவர் கடந்து வந்திருக்கிறார். அவர் ஜெபித்ததாக வேதம் சொல்லுகிறது. இப்போ கடைசி நேரத்தில் அதிகமான துக்கம் இருந்ததுனால அவர் வியாகுலப்பட்டதுனால இப்ப என்ன செய்கிறார்? ஜெபிக்க கடந்து வருகிறார். இப்போ அவர் சீசர்ட்ட சொல்லிட்டு போறார், எப்பா நீங்கள் இங்கே தங்கி என்னோடு கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது என்று செபிக்கிறார். இப்போ அவர் வியாகுலப்பட தொடங்கினார்னு சொன்னேன். இப்போ அந்த வியாகுலத்தை நீங்குவதற்கு ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னா பிதாவின் சித்தத்தை தேடுகிறதை நீங்க பார்க்க முடியும். அவருடைய விருப்பத்தை அவர் முன்னாடி வைக்கல, வேதனையை வைக்கல, தான் மரிக்க போகிறேன் என்கிற நிலையை பார்த்து அவர் இந்த வார்த்தையை சொல்லல. அப்ப அவர் என்ன சொல்றார்? நீங்க நல்ல கவனிங்க. தேவன் அவர் மேல் என்ன செய்தார் தெரியுமா? இந்த உலக மக்களுடைய எல்லா பாவத்தையும் அவர் மேல வைக்கிறார். ஏன் அவர் துக்கம் கொண்டார்? ஏன் வியாகுலப்பட்டார்? ஏன் பாரப்பட்டார்? அப்படின்னா அவர் மீது என்ன வைக்கப்பட்டிருந்தது? இந்த உலக மக்களுடைய
பாவம் அவர் மேல் வைக்கப்பட்டிருந்தது. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால், கிறிஸ்துவானவர் நமது பாவங்களுக்காக என்ன செய்தார்? மரித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யாருடைய பாவத்திற்காக? நம்முடைய பாவத்திற்காக மரித்தார். அப்போ இயேசுவுக்கு அழுத்தம் கொடுத்தது என்ன? அவர் பிரச்சனை அல்ல, உலக மக்களுடைய பாவம் அவருக்கு அழுத்தத்தை கொடுத்தது. நீங்க லூக்கா 22வது அதிகாரம் 37வது வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னா அங்க எழுதப்பட்டிருக்கு பாருங்க. Glory to God. அக்கிரமக்காரில் ஒருவனாக எண்ணப்பட்டார் என்று எழுதியிருக்கிற வாக்கியம் என்னிடத்தில் நிறைவேற வேண்டியது என்று உங்களுக்கு சொல்லிருக்கிறேன். வேதம் சொல்லுது, அக்கிரமக்காரரில் ஒருவனாக எண்ணப்பட்டார். இது இயேசு பிறப்பதற்கு முன்பதாகவே இது எழுதப்பட்டது. நல்ல கவனிங்க. ஏன் அவர் வியாகுலப்பட்டார்? எழுதப்பட்டது என்ன? அக்கிரமக்காரருக்காக அவர் என்ன செய்யப்படணும்? மரிக்கப்படணும். ஏசாயா 53வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே ஆனால் அங்கு எழுதப்பட்டிருக்கிறது, அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரர் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு என்னவாக கொடுத்தார்? பங்காக கொடுப்பேன். நல்ல கவனிங்க. இது ஏசாயா தீர்க்கதரிசியால் எழுதப்பட்டது. Glory to God. ஏசாயா 50வது அதிகாரம் 6வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன். அவமானத்திற்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை நான் என்ன செய்யல? நான் மறைக்கவில்லை. சங்கீதம் 22வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது, என் காய்களையும் என் கால்களையும் உருவ என்ன செய்தார்கள்? குத்தினார்கள். என் எலும்புகளை எல்லாம். சகரியா 12வது அதிகாரம் 10வது வசனத்தில் தீர்க்கன் சொல்லுகிறான், என்னை குத்தினவர்கள் எல்லாரும் என்னை என்ன செய்யக்கூடிய நாட்கள் வரும், என்னை நோக்கி பார்க்கக்கூடிய நாட்கள் வருகிறது என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. என கண்பானவர்களே, அவர்கள் மனங்கசந்து அழுவார்கள். நல்ல கவனிங்க. இவைகளெல்லாம் தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டது நிறைவேறும்படி ஆண்டவர் என்ன செய்கிறார்? நல்ல கவனிங்க. ஆண்டவர் தேவாலயத்திற்கு போனார். தேவாலயத்திற்கு போன உடனே அவர் எதை வாசித்தார் அப்படின்னா, வேத வாக்கியங்களை வாசித்தார். அப்ப நல்ல கவனிங்க, வாசித்தவர் தன்னை குறித்து எழுதப்பட்டதை அவர் என்ன செய்திருக்கணுங்க? வாசித்திருக்கணும். அவர் எப்படி மரிக்க போகிறார், என்னென்ன காரியம் அவர் வாழ்க்கையில நடக்க போகிறது, என்ன சம்பவங்கள் எல்லாம் நடக்கும் என்பதை அவர் என்ன செய்திருந்தார்? வாசித்து அறிந்திருந்தார். நல்ல கவனிங்க. இப்போ அறிந்தவர் சொல்லுகிறாரு. லூக்கா 22வது அதிகாரம் 42வது வசனத்தில் நீங்க வாசிக்கும் போது, ஆண்டவரே என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், உம்முடைய சித்தத்தின்படியே என்ன செய்தாரா? ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். ஏங்க, நான் மரித்து விடுவேன் என்கிற பயம் அல்ல. நீங்க நல்ல கவனிக்கணும். அவர் வியாகுலப்பட்டார்.
இந்த வியாகுலம் என்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு கொடூரமான ஒரு கிளர்ச்சி அல்லது அளவு கடந்த பாரம், அளவு கடந்த பாடுகள், வேதனைகள் அவர் வாழ்க்கையில் காணப்பட்டதுங்க. அவர் மரிக்க போகிறத நினைச்சு அவர் என்ன செய்யல, வேதனைப்படல. அவர் மீது சுமத்தப்பட்ட பாவம் இருக்கு பார்த்தீங்களா, நம்முடைய மீறுதல்கள், நம்முடைய அக்கிரமங்கள் அவர் மீது சுமத்தப்பட்ட போது இப்ப அவர் என்ன செய்தார் தெரியுமா, தன்னை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லவரிடத்தில் செபிக்கிறார். அவர் நினைச்சாரு, என்னை விடுவிக்க மனிதனால முடியாது, பிதாவால முடியும். இந்த வேதனையில, இந்த நெருக்கலத்துல, இந்த துக்கத்துல என்னை விடுவிக்க அவரால மட்டும்தான் முடியும். அவர் ஒருவேளை கெத்சமனையிலேயே மரித்திருந்தார் அப்படின்னா சிலுவையில் என்ன செய்திருக்க முடியாதுங்க, மரித்திருக்க முடியாதுல்ல. அப்ப இந்த வேத வசனத்தில் எழுதப்பட்ட தீர்க்க தரிசனம் எல்லாம் என்னவாயிருக்கும் அப்படின்னா பொய்யாயிருக்கும். அப்போ அந்த கெத்சமனையில 2 காரியம் நடக்குது. ஏன் அவர் வியாகுலப்பட்டார், அவருக்கு அந்த வியாகுலம் கடந்து வந்த காரணம் என்ன, இதை நம்மை ஆராய்ந்து இன்றைக்கு நாம் செபிக்க போகிறோம். ஏன் ஆண்டவர் வியாகுலப்பட்டார், அந்த கடும் வேதனை ஏன் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, அது அந்த வார்த்தையை ரொம்ப அழகா எழுதப்பட்டிருக்கு, எம்பசைஸ் பண்ணி சொல்றாங்கல்ல. துக்கமடையவும் வியாகுலப்படவும் என்ன செய்தாரா, தொடங்கினார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. நீங்க மார்க் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 32வது வசனத்தை வாசித்து பாருங்க. பின்பு கெத்செமனே எனப்பட்ட இடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது அவர் தம்முடைய சீடர்களை நோக்கி, நான் ஜெபம் பண்ணும் அளவும் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி அவர் என்ன செய்தாரா, பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் தம்மோடு கூட கூட்டிக் கொண்டு போய் திகில் அடையவும், நல்ல கவனிங்க, அங்க துக்கப்படவும் எழுதப்பட்டிருக்கு, இங்க என்ன செய்தார், திகில் அடையவும் மிகவும் வியாகுலப்படவும் அவர் தொடங்கினார். Glory to God. திகில் அடையவும் வியாகுலப்படவும் அங்கே தொடங்கினார். மத்தேயுல பார்த்தோம், துக்கம் அடையவும் வியாகுலப்படவும் அங்கே தொடங்கினார். Glory to God. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, பஸ்கா ஆசரித்து அந்த ராத்திரியில ஆண்டவர் ஒலிவ மலை பக்கத்தில் இருக்கிறதான கிதரோன் ஆற்றை கடந்து கெத்செமனே என்கிற தோட்டத்திற்கு கடந்து வருகிறார். ஒரு இருட்டான நேரம். தேங்க்யூ லார்ட். துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். ஒரு பெரிய பயம் அவர் வாழ்க்கையில கடந்து வந்துட்டு, இந்த மனுஷன் பாவம் செய்ததுனால தானே தேவனுடைய மகிமையை இழந்துட்டான். நல்ல கவனிங்க, அவருக்கு எப்படிப்பட்ட துக்கம் அப்படின்னா, அநேகருடைய துன்பங்களை அந்த ராத்திரி அவர் சகித்தார். அவர் பட்ட சோதனை எல்லாமே அவரை காயப்படுத்த தொடங்கினது. சில வலிகள், பழக்கப்பட்ட வலிகள் அவரால் தாங்கிக் கொள்ள முடியல. கடைசி நேரம் கெத்செமனே தோட்டத்துக்கு வருகிறார்.
அங்க எல்லாரையும் 8 பேரையும் விட்டுட்டு 3 பேரையும் அந்த இடத்திற்கு கூட்டிட்டு போறாரு. ஆண்டவர் பாரப்பட்டு ஜெபிக்கிறத இவங்க பார்த்திருக்கணும். திரும்பி வந்து பார்க்கிறாரு, 3 பேரும் ஜெபிக்கல. மறுபடியும் போயிட்டாரு, மறுபடியும் ஜெபிக்கிறாரு, மறுபடியும் திரும்பி வரும் பொழுது தூங்கிட்டு இருக்கிறான். நல்ல கவனிங்க, இதெல்லாம் அவருக்கு எதை கொடுத்து தெரியுமா? நம்மளோடு கூட இருக்கிறவங்க கூட, நம்மளை புரிந்து கொண்டவர்கள் கூட இந்த வேதனைய புரிந்து கொள்ளலையே. அவர்கள் செய்தது அவருக்கு ஒரு மிகுந்த துக்கத்தை கொடுத்தது. இயேசுவோடு கூட இருந்தவங்க நடக்க போற சம்பவங்களை ஏற்கனவே இயேசு என்ன செய்தார்? தம்முடைய சீசர்களுக்கு அறிவித்திருந்தார். அவர் சொல்றார், எப்பா நான் துக்கப்பட்டிருக்கிறேன், இந்த துக்கம் சாதாரண துக்கம் அல்ல, இது மரணத்திற்கு ஏதுவான துக்கமாய் இருக்கிறது, மரணத்தின் விளிம்பில் நான் இருக்கிறேன், என்னை கொஞ்சம் தனியா விடுங்க. அவருடைய வாழ்க்கை ஒரு இருள் அடைந்த நிலை. ஏன்னா ஏற்கனவே ராத்திரி தான்ல. அப்போ அந்த இருள் நிறைந்த இடத்துல அவர் வியாகுலப்படுகிறார். யாரை குறித்து வியாகுலப்படுகிறார்? நம்முடைய பாவங்கள், மனுஷனுடைய அக்கிரமங்கள் இவ்வளவு அதிகமா இருக்கிறதே. இந்த வியாகுலம் அப்படிங்கிற சொல்றல, இந்த வியாகுலம் என்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, தாங்கிக் கொள்ள முடியாத துயரம். தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு துயரம். நல்ல கவனிங்க, அவர் எதை குறித்து துயரப்பட்டார் அப்படின்னா, இப்ப மக்களோடு மக்களாய் நம்ம இருந்துச்சோம், இந்த மக்களை விட்டு நான் பிரிந்து போகிறேன் என்கிற வியாகுலம். இது எப்ப வரும் தெரியுமா? நம்மளோடு கூட இருக்கிறவங்க இந்த உலகத்தை விட்டு கடந்து போகும் பொழுது அந்த ரியல் பெயின் தெரியும். அவங்க இருக்கிறது வர நமக்கு என்ன தெரியாது, அது அவ்வளவு வியாகுலமா தெரியாதுல்ல. ஆனா அவங்க கடந்து போயிட்டாங்க அப்படின்னா, மரித்து விட்டார்கள் அப்படின்னா, அந்த வியாகுலம், அதுதான் வியாகுலம் சரியான வார்த்தை. நல்ல கவனிங்க, தாங்கிக் கொள்ள முடியாத துயரம். என்ன துயரம் அப்படின்னா, இதுவரையிலும் மக்களோடு மக்களாய் மனுஷ குமாரனாய் இருந்த இயேசு, இந்த ஜனங்களை விட்டு நான் இப்ப என்ன செய்ய போகிறேன், நான் பிரிந்து போகிறேன் அப்படிங்கிற வியாகுலம் அவருக்கு அதிகமாக இருந்ததுங்க. மத்தேயு 26:48 சொல்லுது, மரணத்திற்கு ஏதுவான துக்கம். அவரை சுற்றிலும் ஒரு மனுஷனுடைய துக்கம்னா பரவாயில்ல, ஒருத்தனுடைய வேதனைனா பரவாயில்ல, எல்லாருடைய துக்கத்தையும் அவர் சுமந்தார். ஒருத்தனுடைய பாடுனா பரவாயில்ல, எல்லாருடைய பாடுகளையும் அவர் ஏற்றுக்கொண்டாராம். கொஞ்சம் நல்ல கவனிங்க, பாரம் அதிகரிக்க அதிகரிக்க ஒண்ணு நடக்கும். என்ன தெரியுமா? ஒரு அளவு கடந்த பாரத்தை, ஒரு சுமைய நீங்க சுமந்து கொண்டு வருகிறீங்கன்னு வைங்களேன், ஒரு கொஞ்ச தூரம் கடந்து வரும் பொழுது அந்த பாரத்தை உங்களால சுமக்க முடியல அப்படின்னா, உங்களை அறியாமலேயே உங்களுடைய நாவுகள் எல்லாம் வறண்டு உங்களால என்ன செய்ய முடியாது, அப்படி ஒரு பெயின் கொடுக்கும் பாருங்க, அந்த கழுத்து பகுதியில ஒரு அழுத்தம் கொடுக்கும். அப்போ உங்களுக்கு என்ன வரும் தெரியுமா? எப்போ நம்ம இந்த சுமைய நம்ம இறக்கி போட போகிறோம். நீங்க விரவை சுமந்திருந்தீங்கன்னா தெரியும், உங்களெல்லாம் பார்த்தா சும்மா இருந்த ஆளு மாதிரி தெரியுது.
பழைய நாட்களில் விரவை வெட்டி தலையில் சுமந்துட்டு வருவாங்க பாருங்க, அவங்களுக்கு தான் அந்த வலி தெரியும். கஷ்டப்பட்டு வெட்டி எடுத்துருவான், வேஸ்ட் பண்ணவே முடியாது. சரி எப்படியாயிலும் கொண்டு போயிடலாம் அப்படின்னு முயற்சி பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து கட்டி தலைக்கு மேலே தூக்கி வச்சுட்டு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் நடந்து வீட்டுக்கு வரணும். பாதி வழி வரை வந்துடுவான். அதுக்கு மேலே இந்த அழுத்தம் கொடுக்க 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 என்ன செய்ய தெரியுமா, காலு தானா என்ன செய்யாது, முன்னாடி போகாது. நல்ல கவனிங்க. அப்போ இவர் மேல எவ்வளவு அழுத்தம் இருந்தா அந்த வார்த்தைக்கு அர்த்தம் சொல்லு தெரியுமா, மூச்சு விட முடியாத நிலை. கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவர் பட்ட அந்த வியாகுலம் இருக்கு பார்த்தீங்களா, மூச்சு விட முடியாத நிலங்க. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, லூக்கா 14வது அதிகாரம் 33வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்க எழுதப்பட்டிருக்கு பாருங்க. 44:33 திகில் அடையவும் மிகவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். திகில்னா என்ன தெரியுமா, பயங்கரத்தினுடைய உச்சகட்டம். இந்த பயத்தினுடைய உச்சகட்டம் இது என்ன செய்யும் தெரியுமா, நம்மளை நடுங்க பண்ணிரும். ஒரு எச்சரிக்கை மணி அடிச்சிடும், இதுக்கு மேல உன்னால நகர முடியாது, உன்னால போக முடியாது. அவருக்கு இருந்த அந்த பயங்கரத்தினால, அந்த பயங்கரத்திற்குள்ளாக அவர் தள்ளப்பட்டார். லிசன், அவர் பட்ட வேதனையை கவனிங்க. இதெல்லாம் எதுக்காக பிரதர்? சங்கீதம் 38வது அதிகாரம் 11வது வசனத்துல, என் சிநேகிதரும் என் தோழரும் என் வாதையை கண்டு என்ன செய்தார்களா, விலகினார்கள். யார் விலகுனா? என் சிநேகிதனும் என் தோழரும் என் வாதையை கண்டு என்ன செய்தார்கள், விலகினார். கொஞ்சம் நல்ல கவனிங்க. நம்ம யாரை நம்பி இருக்கிறோமோ, நமக்கு இருக்கிற பாடுகள் உபத்திரவத்தை கண்டு அவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா, விலகி விடுவார்கள். இயேசுவோடு கூட இருந்தவன் உமக்கு இதை சம்பவிக்க விட மாட்டேன் என்று சொன்னவன், இயேசு வியாகுலப்பட்டா என்று அறிந்த உடனே, கொஞ்சம் நல்ல கவனிங்க, அவங்க 3 பேரும் தனித்திருந்தார்கள். இயேசு ஜெபம் பண்ண தானங்க போறாரு. நானும் உங்க கூட வந்து ஜெபிக்கிறேன்னு சொல்லியிருக்கலாம்ல, சொல்லியிருக்கலாமா? முடியாதா? ஆனா என்ன செய்யல, போகல. சரி, அவர் அங்க ஜெபிக்கிறார், நம்ம இங்க ஜெபிப்போம் அப்படின்னு ஜெபம் பண்ணானா? இல்ல, தூங்குறான். ஆண்டவர் சொன்னது என்ன, விழித்திருங்கள் என்று சொல்லுகிறான். சங்கீதம் 69வது அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிக்கும் போது அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே என்னை இரட்சியும், என்னை இரட்சியும். வெள்ளங்கள் என் ஆத்துமா மட்டும் என்ன செய்கிறது, பெருகி வருது. என் சரீரத்தை வேதனை தாக்கிச்சு. இப்போ அதை என்ன செய்துட்டு அப்படின்னா, என் ஆத்துமாவையும் அதை என்ன செய்கிறது, தாக்குகிறது. எங்க அந்த கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவர் தன்னை தனிமைப்படுத்தினார்ல, தனிமைப்படுத்தினவர் தவித்தார். தன்னுடைய நெருக்கத்தில்
யாரும் இல்லையே என்று சொல்லி தவிக்கிறத நீங்க பார்க்கலாம். தன்னுடைய வேதனையை தனக்குள்ளேயே வைத்து அவர் பேசினார்ல, யாரும் இல்லைங்க. மூன்றாவது ஜெபித்தார். நான்காவது அவர் பயந்தார். எதை குறித்து பயந்தார் தெரியுமா? நம்ம இந்த உலகத்தை விட்டு போக போகிறோம், இந்த ஜனங்கள் என்ன செய்வார்கள், இவர்களை இனி யார் காப்பாற்றுவா, இவர்களுக்காக எல்லாவற்றையும் பிதா செய்து முடிச்சிட்டாரு, இவர்களை யாரு காப்பாற்றுவா. ஏங்க கடைசி நேரத்தில் கூட தனக்கு கொடுத்தவர்களுக்காக பிதாவிடத்தில் வேண்டுதல் செய்தார்ல. ஏசாயா 53வது அதிகாரம் 10வது வசனத்துல ரொம்ப அழகா எழுதப்பட்டிருக்கு பாருங்க, வாசிங்க. 53:10 வாசித்து பாருங்க. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். எதுக்கு உட்படுத்தினார்? பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டாரா. யாரை பார்க்கிறார் தெரியுமா? அந்த வேதனையில, அந்த துன்பத்துல, அந்த நெருக்கத்துல நான் இவ்வளவு பாடுபடுகிறேனே, இவ்வளவு வியாகுலப்படுகிறேனே, அந்த வியாகுலத்துல அவர் யாரை பார்க்கிறார் அப்படின்னா அவருடைய சந்ததியை பார்க்கிறார். உங்களையும் என்னையும் அந்த வியாகுலத்துல என் ஆண்டவர் பார்த்தார். நீ நினைக்கிற என் கஷ்டத்தை யாரு பார்க்கிறா, என் வேதனையை யாரு பார்க்கிறா, என் வியாகுலத்தை யாரு பார்க்கிறா? கர்த்தர் அன்றைக்கு அந்த வேதனையை பார்த்ததுனாலதான்ப்பா. பட்ட வேதனையை நீங்க நல்ல கவனிங்க. ஏன் அந்த வேதனையை அவர் படணும்? அவர் அந்த தோட்டத்தில் அடைந்த அந்த துக்கத்திற்கு உண்டான காரணம் என்ன அப்படின்னா, நீங்க நினைக்கலாம் ஒருவேளை சாத்தான் இவரை என்ன செய்திருக்கலாம், சோதித்திருக்கலாம்னு நினைக்கலாம். ஆனா சாத்தான் அவரை சோதிக்கவில்லை. மத்தேயு 4வது அதிகாரம் 3வது வசனத்தில் வாசிக்கும் போது, சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாக்கும்படி சொல்லும் என்றார். நல்ல கவனிங்க. சோதனைக்காரன் வந்த பொழுது அவர் ஒருபோது என்ன செய்யல, ஐயோ சோதனை வந்துட்டேன்னு துக்கப்படையல. அவர் என்ன செய்தார்? வசனத்தை பேசினார், மேற்கொண்டார். அப்ப இங்க வேதம் சொல்லுது, அவர் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். லூக்கா 22:42 இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். அவர் மரிக்க விரும்பலங்க. நீங்க நல்லா புரிஞ்சுங்க. அவர் மரணத்தை விரும்பல. அவர் என்ன பயம் அப்படின்னா, இந்த மரணத்தின் விளிம்பில் இருக்கிறன்னா இங்கேயே நான் மரித்து விடுவேனோ அப்படிங்கிற பயம். ஏன்னா இவர் எங்க மரிக்கணும்னு பிதாவினுடைய விருப்பம். வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? இவர் கல்வாரி சிலுவையில மரிக்க வேண்டும் என்று எழுதப்பட்டது நிறைவேறாமல் போய்விடுமோ என்கிற பயம். மரணத்தை பார்த்து என்ன செய்யல? பயப்படல. ஏசாயா 53:6 சொல்லுது, நாம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் என்ன செய்தாராம்? விழப்பண்ணினார். அவர் பட்ட அந்த கடும் வேதனை இருக்கு பாருங்களேன், அது என்ன செய்தது அப்படின்னா அவரை மரணத்தின் அந்த விளிம்புல கொண்டு போய் நிறுத்துச்சு. ஏன்னா
வியர்வை எல்லாமே என்னவா வந்துருச்சு, சரீரத்தில் இருக்கிற எல்லா ரத்தமும் வந்துருச்சு. அப்போ என்ன ஸ்டேஜ், கடைசி நிலையில் இருக்கிறார். கொஞ்சம் நல்லா கவனிங்க. அப்போ மரணத்தினுடைய விளிம்பில் நின்று, நீங்க லூக்கா 22 இந்த 42 வாசிங்க. 22:42. Glory to God. பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். எது நீங்கும்படி செய்யும்? நான் மரிக்க கூடாது. மரணம் எனக்கு என்ன செய்திடக்கூடாது, நேரிட்டக்கூடாது. ஏன்னா உங்க சித்தம் என்ன செய்யணும், நிறைவேறணும். 2 கொரிந்தியர் 5:21 வாசிக்கும் போது, நாம் தேவ நீதி அடையும்படிக்கு பாவமறியாத அவர் நமக்காக என்ன ஆனாரா, பாவமானார். நீங்களும் நானும் தேவனுடைய நீதியை அடையணும். Glory to God. தேவனுடைய ஆசீர்வாதத்திற்கு உட்படணும் என்பதற்காக எல்லா பாவிகளுடைய சாபத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டு அவர் சாபமானாருங்க. நீங்க வேதத்துல நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா, இங்க சொல்லுது பாவ நிவாரண பலியாய் ஒப்பு கொடுத்தார். பழைய ஏற்பாட்டில் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பாவ நிவாரண நாளில் ஆரோன் மூலமாக 2 ஆடுகள் உபயோகிக்கப்படும். இந்த பாவ நிவாரணம் செய்வதற்கு 2 ஆடுகள் அடிப்பாங்க. முதலாவது ஆடு எங்க அடிக்கப்பட்டது அப்படின்னா, மனிதன் பாவம் செய்த அந்த ஏதேன் தோட்டத்தில் அடிக்கப்பட்டது. 2வது ஆடாக இப்ப கிறிஸ்து என்ன செய்தார் தெரியுமா, கெத்செமனே தோட்டத்தில் அவர் காணப்படுகிறார். இந்த 2வது ஆடு இருக்கு பார்த்தீங்களா, ஒரு மிகப்பெரிய வேதனை அடைகிறது. அதாவது அவருக்கு வந்த பயம் என்ன அப்படின்னா, ஒரு மிருகத்தின் பயம், ஒரு மிருகம் உணர்ந்த பயம். நீங்க இந்த ஆடுகளை பலி செலுத்தும் போது நீங்க பார்த்துருக்கலாம், அந்த ஆடு உள்ள வரும்போது ஒரு பயத்தில் ஒரு சத்தம் போடும். அதை கண்களை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கலங்கின நிலையில ரொம்ப அந்த சத்தமே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஏன்னா அந்த ஆட்டுக்கு தெரியும் நம்ம என்ன செய்ய போறோம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம என்ன செய்ய போறோம், பலியாக போகிறோம். ஏன்னா உள்ள வரும்போதே முன்னாடி இருக்கிற அந்த கத்தியை வைத்திருக்கிற நபரை பார்க்குது, அங்க இருக்கிற கூட்டத்தை எல்லாம் பார்க்குது. உள்ள வரும்பொழுதே அதுக்குள்ள என்ன வந்துடும் தெரியுமா, அமைதியா வராது, ஒரு பயம் கலந்த ஒரு சப்தம் வரும். இப்போ ஆண்டவர் அப்படிப்பட்ட சத்தம் வெளியாகுது, பயம் நிறைந்த ஒரு சப்தம். Glory to God. எதற்காகப்பா, நீ வேதத்தில் வாசிக்கும் பொழுது Glory to God, வேதம் சொல்லுகிறது, லூக்கா 22:44 அதிக ஊக்கத்தோடு ஜெபித்தாராம். எப்படி ஜெபித்தாரு, அதிக ஊக்கத்தோடு ஜெபித்தார். எப்படிங்க அந்த வேதனையில, அந்த நெருக்கத்தில், அந்த துக்கத்தில் அவரால் எப்படி ஜெபிக்க முடிந்தது? வேதம் சொல்லுது, ஏசாயா 53:10 அவரை என்ன சித்தமாயிருந்தார், பிதா நொறுக்க சித்தமாயிருந்தார். வாசிங்க, ஏசாயா 53:10. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாக்கி. நல்ல கவனிங்க, அப்போ பிதாவினுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார்.
பிதாவுடைய சித்தம் என்ன? கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தம் கொண்டிருந்தார். அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவர்களை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது, குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் பொழுது, நடுராத்திரி எல்லாரும் தூங்கிட்டாங்க. மற்றவர்களுடைய குற்றத்திற்காக இவர் ஒரு குற்றவாளியை போல நிற்கிறாரு. அவருக்கு இருந்த துக்கம், மனசுல இருந்த துக்கத்தினால அழுகிறார். அவ்வளவு கடும் பிரச்சனையில, வேதனையில அவர் முழங்கால் படியிட்டு செபித்தார். அவர் ஊக்கத்தோடு செபித்தார். எதற்காக அப்படி ஜெபம் பண்ணினார்? 1 பேதுரு 2வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே சொல்ற வார்த்தையை நீங்க நல்ல கவனிங்க. 2:24, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படி, நாம் பாவத்திற்கு செத்து தேவனுடைய நீதியில் நீங்களும் நானும் பிழைக்கும்படி அவர்தாமே தமது சரீரத்துல நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். நீங்க பிழைக்கணும். என்னை தேடுகிற, என்னை விசுவாசிக்கிற, என்னை பின்பற்றுகிற ஒருவனும் தன்னுடைய சரீரத்தில் இப்படிப்பட்ட வேதனையை அடைந்து விடக்கூடாது என்பதற்காக நாம் எல்லாருடைய பாவத்தையும் அவர் சுமந்தார். பாடுகளை ஏற்றுக்கொண்டார். எங்க ஏற்றுக்கொண்டாரா? தன்னுடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்டார்னு இருக்கு. எங்க ஏற்றுக்கொண்டாரா? தன்னுடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்டாருங்க. Glory to God. நீங்க நல்ல கவனிங்க. ஏன் என் பாவத்தை சுமந்தார்? ஏன்? பாவம் ஒரு மனிதனை என்ன செய்ய முடியாது தெரியுமா? வாழ வைக்க முடியாது. நீங்க ஒருவேளை இந்த நாளில் வியாகுலப்பட்டு கொண்டிருக்கலாம், தள்ளப்பட்ட நிலையில் இருக்கலாம். வேதம் மிகவும் தெளிவாய் சொல்லுகிறது, எல்லா நேரத்திலையும் அவர் என்ன செய்யக்கூடியவராய் இருந்தார் தெரியுமா? ஜெபிக்கக்கூடியவராய் இருந்தார். இன்னைக்கு கொஞ்சம் சங்கடம் வந்தாலே நம்ம ஜெபிக்க விட்டுறதோம். ஏன் நம்ம வாழ்க்கையில் நாம் ஜெபிக்கிற காரியத்தை நம்மளால பெற்றுக்கொள்ள முடியாம இருக்கிறோம் தெரியுமா? ஆண்டவருக்கு முன்பாய் கடந்து வந்து நாம் என்ன செய்கிறோம்? நம்முடைய சித்தத்தை நிறைவேற்றும்படி செய்கிறோம். ஆனா அவர் என்ன செய்தார் தெரியுமா? பிதாவினுடைய சித்தத்தை கேட்கிறாருங்க. பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படி அவர் கேட்கிறார். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அவர் ஜெபித்துக் கொண்டு இருக்கும் பொழுது லூக்கா 22:43 நினைக்கிறேன், வாசித்து பாருங்க. Glory to God. லூக்கா அப்பொழுது எப்போ அவர் என்ன செய்தாராம்? அதுக்கு மேல உள்ள வசனத்தை வாசிங்க. ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல,
உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது என்று பிதாவினுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்த உடனே அங்க ஒண்ணு நடக்குது. அப்பொழுது கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். நீங்க எப்போ உங்க பிரச்சனைய பிதாவின் சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கிறீங்களோ அப்பொழுது என்ன செய்யும் தெரியுமா? நீங்கள் வாசிங்க அந்த வசனத்தை. அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அந்த மரணத்திற்கு ஏதுவான துக்கத்துல மரண விளிம்பில் இருந்த அவரை, மரண பயத்தில் இருந்த அவரை எப்போ பிதாவின் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தாரோ உடனே என்ன நடந்துச்சு தெரியுமா? தேவ தூதன் இறங்கி அவரை பலப்படுத்தினார். நீ சாக மாட்ட, நீ பயப்படாத, பிதாவினுடைய சித்தத்திற்கு நீ ஒப்பு கொடுத்திருக்கிறதுனால பிதாவின் சித்தத்தை தவிர வேற ஒன்றும் உன் வாழ்க்கையில என்ன செய்யாது, நடக்காது. நான் இன்னைக்கு தீர்க்கமா சொல்றேன். நீ போராடி கொண்டிருக்கலாம், வேதனையை அனுபவித்து அனுபவித்து வியாகுலத்தினாலோ துக்கத்தினாலோ உன்னுடைய வாழ்க்கை பயணத்தை நீ கடந்து வந்து கொண்டிருக்கலாம். பிரதர், இன்னைக்கு அநேகர் சொல்றாங்க, என் போராட்டம் மாறவே மாட்டுக்கு பாஸ்டர். தனி ஆளா நீங்க வேதனையில துக்கத்துல வியாகுலப்படும் பொழுது நீ தனி நபரா தான் பிரதர் நிற்ப. ஆனா நான் சொல்றேன், யாக்கோபு எல்லாவற்றையும் இழந்து தனி நபரா நிற்கும் பொழுது அவன் என்ன செய்தான் தெரியுமா? தேவனோடு பேச ஆரம்பித்தான். இட்ஸ் a secret. வேதனையின் தனிப்பட்ட நபராய் நீ நிற்கும் பொழுது தேவனோடு நீ பேச ஆரம்பித்துட்டு அப்படின்னா ஆண்டவர் என்ன செய்யுமா சொல்லுவாரு? உன் கூட பேச ஆரம்பிப்பார். இயேசு கலங்கி கொண்டு தன்னுடைய வியர்வையை இரத்தமாய் சிந்தினார். அவருடைய அளவில்லாத அந்த கிருபையை பாருங்க. கெத்செமனே தோட்டத்தில் இயேசு நம்முடைய பாவங்களை சுமந்தார். ஏன் தெரியுமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 16வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். இயேசு உன்னை இன்னைக்கும் நேசிக்கிறார் பிரதர். அவர் கல்வாரியில மரிப்பதற்கு முன்பதாகவே அவருடைய அன்பை வெளிப்படுத்தினார். என் ஜனங்களை விட்டு நான் போகிறேனே, இன்னும் இவங்க உணர்வில்லாம இருக்கிறாங்களே, இனி எந்த பிரச்சனையெல்லாம் சந்திக்க போகிறாங்களோ தெரியலையே. வியாகுலப்பட்டாரா? நான் இன்னைக்கு சொல்றேன், கெத்செமனே என்கிற இடத்துக்கு வந்துரு. அது உன்னை தேற்றக்கூடிய இடம். நீ எவ்வளவு அழுத்தத்தில் இருந்தாலும் உன் அழுத்தத்தை மாற்றுகிற இடம் எது தெரியுமா? கெத்செமனே. இயல்பாகவே அந்த இடம் ஒலிவ மரங்களால் நிறைந்திருந்தது. ஒலிவ எண்ணெயை பிழிந்து எடுக்கக்கூடிய எண்ணம். அந்த இடத்துல அந்த ஒலிவ எண்ணெயினுடைய வாசனை கண்டிப்பா இருக்கும்.
அப்ப இவர் எந்த அளவுக்கு ஒடுக்கப்படுகிறாரோ அந்த ஒலிவ எண்ணெயில இருந்து வருகிற அந்த வாசனை இருக்கு பாருங்க, அது அவரை தேற்றக்கூடியதாயிருந்தது. அவருடைய இயல்பாகவே ஒலிவ எண்ணெய் ஒரு மனிதனுக்கு இம்யூனிட்டியை கொடுக்கக்கூடியது, எதிர்ப்பு தாங்கக்கூடிய பலத்தை, ஒரு எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடியது. இப்போ அந்த இடத்துல உட்கார்ந்து அவர் ஜெபிக்கும் பொழுது, வியாகுலப்படும் போது வேதம் சொல்லுகிறது அவருடைய வேர்வை இரத்த துளியாய் வெளியே வருது இல்ல, மரணத்தின் விளிம்பில் இருக்கிறார். இப்போ அவரை என்ன தேற்றுக்கிட்டு இருக்கு தெரியுமா? அந்த ஒலிவ தோட்டத்தில் இருந்து வருகிறதான அந்த காற்று அவரை என்ன செய்கிறது? தேற்றிக்கொண்டே இருக்கிறது. சொல்றேன், ஒருவேளை சோர்ந்து போய் நீ களைப்படைந்து சூரச்செடியின் அனுபவத்தில் நீங்க இருந்தாலும் சரி, கர்த்தர் சொல்றாரு, நீ சோர்ந்து போகாத, நீ கால் ஒன்றினேள், நீ முழங்கால முடக்கி பாரு, உன்னுடைய வேதனை மாறும், உன்னுடைய போராட்டங்களை, உன்னுடைய சவால்களை உங்களால என்ன செய்ய முடியும்? எதிர்க்க முடியும். எத்தனை பேர் இன்றைக்கு உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க விரும்புறீங்க? கெத்செமனே என்கிற இடத்துல ஆண்டவர் தன்னுடைய எல்லா வேதனைகளையும் மறந்து பிதாவின் சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். எனக்கு அன்பானவர்களே, இந்த ஆராதனையில எல்லா வேதனையும் மறந்து நீங்க பிதாவின் சித்தத்திற்கு நீங்க ஒப்பு கொடுக்கிற அந்த நிமிஷமே தேவ தூதன் உங்களை தேற்றுகிறதை நீங்க பார்க்க முடியும். எல்லாரும் எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழுந்து நிற்போமா? ஆண்டவரை பார்த்து எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரை பார்த்து கூப்பிடுங்க. அந்த கெத்செமனேல ஆண்டவர் ஜெபித்தார். ஒருவேளை நீங்க தனிமைப்படுத்தப்பட்டிருக்கலாம். நான் தனியா தான் பாஸ்டர் நான் இருக்கிறேன், இந்த சவால்களை என்னால மேற்கொள்ள முடியல, இந்த பிரச்சனையை என்னால தாங்கிக் கொள்ள முடியல பாஸ்டர், அநேக துன்பங்களை நான் சகித்துட்டேன், அநேகருடைய வார்த்தை என்னை காயப்படுத்துகிறது, இன்னும் 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 தொடர்ந்து பிரச்சனையிலேயே நான் நடந்துட்டு இருக்கிறேன் பாஸ்டர், என் வாழ்க்கையில இருளடைந்த நிலையில நான் இருக்கிறேன்னு சொல்றீங்களா? அந்த சூழ்நிலையை கண்டு நீ திகைத்து போய் நிற்கலாம். அவர் சொல்றா, ஆண்டவரே என்னை ரட்சியோ, இந்த வெள்ளம் என் ஆத்துமாவை மோதுகிறதுப்பா. அந்த துன்பத்திற்குள்ள கடந்து போனதாங்க தெரியும். யோனா அந்த துன்பத்தின் பாதையில் கடந்து போன பொழுது ஆண்டவரை நோக்கி செபிக்கிறான். ஆண்டவரை நோக்கி செபிக்கிறதை நீங்க பார்க்கலாம். ஜெபம் பண்ணு, தேவ சுத்தத்துக்கு ஒப்புக்கொடு. இன்னைக்கு உன்னுடைய காரியம் மாறுகிறது, நீ கடந்து வந்த பாதைகள் மாறுகிறது. ஆண்டவர் ஏற்கனவே உன்னுடைய வேதனைக்காக, உன்னுடைய எல்லா பிரச்சனைக்காகவும் இவனா சொல்றான், என் நெருக்கத்துல நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு கொடுத்தார், நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூப்பிட்டேன், சமுத்திரத்தின் நடுமையத்தின் ஆழத்திலிருந்து நான் கூப்பிடுறேன். நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது,
உம்முடைய வெள்ளங்களும் அலைகளும் என் மேல் புரண்டது. தண்ணீர்கள் பிராண பரியந்தமும் என்ன நெருக்குச்சு. சில நேரத்தில் சொல்லுவோம் பாருங்க, பிரச்சனை என்ன புரட்டி புரட்டி போடுது பாஸ்டர். நீங்க நல்லா கவனிக்கணும். ஒரு மொழிபெயர்ப்பில் எழுதப்பட்டிருக்கிறது, அவருடைய இருதயம் கிரஷ் பண்ணாங்களாம். அப்படின்னா என்ன, அவ்வளவு அழுத்தங்க, சிதைந்து போகிற நிலையில அழுத்தம், அவ்வளவு பிரஷர். இன்னைக்கு அந்த நிலையில நீங்க இருக்கிறீங்களா பிரதர்? இந்த வேதனை யாரால மாற்ற முடியும், இந்த நிலையை யாரால மாற்ற முடியும்னு நீங்க யோசிக்கிறீங்களா? வேதனையின் வலியினால பிதாவிட்ட கேட்கிறாரு, அப்பா இந்த வேதனை என்னால தாங்க முடியல, இதை மாற்றுங்க. நான் ஜெபிக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக அல்ல, உங்க சித்தம் நிறைவேறணும், உங்க சித்தம் நிறைவேறணும். சபையே இன்னைக்கு ஒப்புக்கொடு. நீ பிதாவின் சித்தத்துக்கு நீ ஒப்பு கொடுத்துட்டனா, நிச்சயமா சொல்றேன், நீ வேதனைப்பட வேண்டியது, நீ துக்கப்பட வேண்டியது கர்த்தருடைய திட்டம் அல்ல. ஏதேன்ல ஒரு மனிதன் பாவத்தில் விழுந்தான், ஆனா கெத்செமனே தோட்டத்துல எல்லாருடைய பாவத்திற்காகவும் ஒரு மனிதர் பிதாவுக்கு முன்பாக விழுந்து கிடந்தார். எப்படி ஆகிலும் நம்மை தூக்கி விட வேண்டும் என்பது தாங்க தேவ திட்டம். எத்தனை பேர் இன்னைக்கு உணர்றீங்க? இந்த நிலை இல்லை பிரதர் சிஸ்டர், இந்த நிலை உங்களுக்கு நிரந்தரம் இல்லை. பிதாவினுடைய சித்தத்திற்கு நீங்க ஒப்பு கொடுத்துருங்களேன், ஒப்பு கொடுத்துருங்களேன். அப்படியே இருதயத்தின் ஆழத்திலிருந்து இரண்டு கரங்களை வானத்திற்கு நேராக உயர்த்து, என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில், குயவனே உம் கையில் களிமண்ணா என்னை படைக்கிற ஆண்டவரே, உடைத்து உருவாக்குகிறேன், என் பிரச்சனையை தருகிறேன் உம் கையில் ஆண்டவரே, என் சூழ்நிலைகளை அறிந்தவரே, உருவாக்குமே என் வியாகுலத்தை அறிந்தவரே, உம் சித்தம் நாதா தருகிறேன் உம் கையிலே, உம் சித்தமல்ல உம் சித்தம் நாதா தருகிறேன் உம் கையிலே, என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில், உருவாக்குமே உருவாக்குமே உருவாக்கிடுங்கப்பா, உருவாக்குமே எல்லை உருவாக்குமே, பாத்திர நீரே இயேசுவே நீர் பாத்திரரே, பாத்திர நீரே இயேசுவே நீர் பாத்திரரே,
என்னை தருகிறே தருகிறே உம் கரத்தில் என்னை படைக்கிறே படைக்கிறே உம் பாதத்தில் என்னை தருகிறே தருகிறே உம் கரத்தில் என்னை படைக்கிறப்பா படைக்கிறே உம் பாதத்தில் என்னை படைக்கிறப்பா ஒரு வாக்குமே ஒரு வாக்குமே ஒரு வாக்குமே இல்லை ஒரு வாக்குமே. பிரதர், நீங்க முயற்சி செய்து தோல்வி அடைந்திருக்கலாம். சிஸ்டர், நீங்க முயற்சி செய்து தோல்வி அடைந்திருக்கலாம். இன்னைக்கு பிதாவினுடைய சித்தத்திற்கு நீ ஒப்பு கொடுக்கும் போது உடனே ஒரு தேவ தூதன் இறங்குவான். உன்னை பலப்படுத்துகிறத நீ பார்க்க முடியும். கர்த்தர் சொல்றாரு, நீ பயப்படாத, நீ பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்றாரு. நீ பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன். நீ ஏன் திகைத்து போய் நிற்கிற? கர்த்தர் சொல்றாரு, பிதாவின் சித்தத்திற்கு ஒப்புக்கொட, நீ தேற்றப்படுகிறதை நீங்க பார்ப்பீங்க. எல்லாரும் ஒப்புக்கொண்டு போமா. எங்கள் பரலோக பிதாவே, எங்க சித்தம் இல்லப்பா, உங்க சித்தத்திற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய வியாகுலங்கள் மாறட்டும். எங்களை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிற அந்த காரியம் மாறட்டும். எங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிற அந்த காரியங்கள் மாறட்டும். ஆண்டவரே, எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்படி நான் ஜெபிக்கிறேன்ப்பா. நீங்க சொன்னீங்களே, உன் துக்க நாட்கள் முடிந்து போயிட்டுன்னு சொன்னீங்களப்பா. அந்த வார்த்தையின்படியே நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உடைய துக்கம் இன்றைக்கு முடிந்து போகட்டும். கர்த்தாவே, எதிர்பார்க்கிற நன்மை, எதிர்பார்க்கிற விடுதலையை, எதிர்பார்க்கிற சுகத்தை இவர்கள் பெற்றுக்கொள்வார்களாக. இயேசுவின் நாமத்தினால பிதாவினுடைய சித்தம் இவருடைய வாழ்க்கையில் நிறைவேறும்படி நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, உங்க சித்தம் நிறைவேறுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.